உள்ளது சோதி உள்ளது பல்லக கச்சுடர்கள் இருந்தே வருக மும்முதற்கும் வித்தே வருக வித்தின்றி விளைந்தவரும் தெய்வம் தேடி வரும் இல்லை ஒருவோடு ஒப்பாரி இங்கு யாரும் இல்லை. அம்மையப்பர் அறப்பணி அறக்கட்டளை நடத்தும் அகத்திய வேலூர் அம்மையப்பர் அறக்கட்டளை நடத்தும் மார்கழி மாதம் 7ஆம் நாள் நடைபெறும் மார்கழி கலை இலக்கிய விழாவிற்கு வருகை தோன்றியுள்ள அனைவரையும் இருதரம் கூட்டி வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த பக்தி சுவை வருவதற்காக வந்திருக்கும் அடையாள பெருமக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் மார்கழி கலை இலக்கிய பக்தி திருவிழா 7ஆம் நாள் சிறப்பு சொற்பொழிவாக இன்றைய தினம் திருமுறை சிந்தனை அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழாவிற்கு திருவிழத்தை ஏற்றி சிறப்பு செய்வதற்கு சகோதர சகோதரி அவர்கள் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். வரவேற்போரை ஆற்றி வந்திருக்கின்ற எனது நண்பர் வா அத்தனாரி அவர்கள் அம்மையப்பர் அறப்பணி அறக்கட்டளை அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திடீரென எனக்கு தலைமை உரையேற்கும்படியாக அருமை தம்பி சந்திரத்தை அவர் படைத்துள்ளார்கள். இது இறைவனுடைய அருட்பணிதான். இல்லை என்றால் அடுத்தபடியாக சிறப்பு சொற்பொழி ஆற்றுவதற்காக நமது சேலம் பன்னிரு திருமுறை மன்றத்தின் தலைவர் சிவத்திரு சிங்காரவேல் ஐயா அவர்கள் நெஞ்சே நீ இணையாய் என்ற நல்லதொரு தலைப்பிலே நம்மளுக்கு ஒரு அருமையான சிறப்பு சொற்பொழிவு தயாராக உள்ளார்கள். மருள்நீக்கியார் என்ற திருநாமம் அவருக்கு. திரு ஆவூர் என்ற தலத்தில் திலகவதியாருக்கு பிறகு தோன்றியவர். அப்படி மருள்நீக்கியார் என்று புகழனாரும் ஆவினியார் ஆகிய பெற்றோர்கள் அக்குழந்தைக்கு பெயர் சூட்டி வளர்த்தார். சிறு வயதிலேயே நிலையாமை என்ற ஒரு நிலையில் தாய் தந்தையர் உயிர் நீத்தார்கள். தன்னுடைய தமக்கையார் திலகவதியாரும் தனக்கு மனம் பேசி முடித்த கணவனாக போகக்கூடிய கலிப்பகை வீரமணியார் திலகவதியார் கணவனை இருந்த பிறகு வாழ அனைத்தாது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் உண்மையக்கூடிய நிலையிலே தம்பியான் மருள்நீக்கியார் திலகவதியார் திருவடிகளை பற்றி கொண்டு வேண்டுகின்றார். அதன் காரணமாக தம்பியான் பொருட்டு உயிர் வாழ வேண்டும் என்று கருதுகின்றார் திலகவதியார். அப்படி இவ்வளவு சூழலிலும் திலகவதியாரும் மருள்நீக்கியாரும் தனக்கு தம் பெற்றோர் வைத்து அரசர்களையும் சிவகளையும் செய்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட சூழலில் நிலையாமை என்பதை உணர்ந்து கொண்ட மருள்நீக்கியார் உயிர்களை கொண்டா நெறியை சொல்லுவது போல இருக்கக்கூடிய ஒரு சமயத்தை சார்கின்றார். அந்த சமயம் சமண சமயம். சமண சமயத்திற்கு சென்ற மருள்நீக்கியார் அந்த சமய நூல்களை கற்று தேர்ந்து வல்லவராகின்றார். அந்த சமயத்துறைக்கே தலைவராகிறார். அந்த சமயத்துறையில் அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தம்முடைய சமயத்துக்கு ஒரு தலைவர் இவர் என்று போற்றக்கூடிய நிலையில் தர்மசேனராக பட்டம் சூட்டப்படுகின்றார். எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. திருமுறைகளை நாம் சிந்திக்கும் பொழுது திருமுறையை
நமக்கு அருளி செய்த பெருமக்கள், அவர்களுடைய அருள் வாழ்வு, அவர்கள் பாடிய சூழல், இவற்றையெல்லாம் சிந்தித்தோம் என்றால் அது நம்முடைய அறிவிலே நன்று பதியக்கூடிய வகையில் அமையும். இது ஒரு பாடல் என்ற நிலையில் சிந்திக்காம இந்த திருமுறைகள் என்பது நமக்காக இறைவன் கொடுத்தது. திருமுறைகள் சிறப்பை சொல்லும் பொழுது சைவநெறி கருவூலம் என்று சொன்னார்கள். தென் தமிழின் தேன்பாதை என்று போற்றினார். கைலையன் சிவபெருமான் செறிமடுத்த தமிழ் வேதம், நடராஜன் கரம் வருந்த எழுதிய அருள் தெய்வ நூல், ஆளவாயுடையாராக சொக்கநாத பெருமான் திருவாய் மலர்ந்து அருளியது திருமுறையே என்று போற்றுவார். அப்படி இந்த திருமுறை என்று சொல்லும் பொழுதே நமக்கு பெருமான் நமக்கு கொடுத்த கொடை என்ற உணர்வு அந்த சொல்லை கேட்கும் பொழுதே நமக்கு வரும். திருமுறையை சிந்திக்க வேண்டிய அரங்கு இன்றைய அரங்கம். அப்படி திரு அங்கமாலை என்ற பதிகத்தை அருளுகின்றார் திருநாவுக்கரசு நாயனார். எங்கிருந்து பாடுகிறார், எப்பொழுது பாடுகிறார்? திருப்பூந்துருத்தியில் பாடப்பட்டது. திருப்பூந்துருத்தியில் திருமணம் நிறுவி அத்தா சால ஆசை. ஆமாங்க, பாடினாரு. அவர் எதை ஆசைப்பட்டாரு, நாம என்னத்தை ஆசைப்படுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மட்டும் ஆசைப்பட்டா அழுக்குங்கிறீங்க அப்படின்னா, ஏன் அழுக்குன்னு சொன்னாங்கன்னா நல்லது இல்லைன்னு சிந்திக்க வைத்தீர்களே, இன்னும் அந்த மயக்கத்திலிருந்து யாரும் தெரியவில்லை. அவர்களுக்கு தங்கள் பாசையிலேயே நீர் கொண்டு தெளித்து விடுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி என்ற சிறப்பான திருப்பணியை ஆற்றிய சிங்காரம் ஐயா அவர்களுக்கு நமது அமைப்பர் அறக்கட்டளையின் சார்பாகவும் மற்றும் இங்கு அமைந்திருக்கும் அனைத்து அன்பர்கள் சார்பாகவும் மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உணவு மற்றும் அமுதம் உபதாரம் செய்யும் உறுப்பினர்களுக்கும் என்னோட சார்பாகவும் நமது அமைப்பர் அறக்கட்டளையின் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன்.